அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சவுக்குசங்கர் அவர் வீட்டுக்குள்ள ஒரு 50 பேர் போய் மலத்தெல்லாம் கரைச்சி ஊற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டுழியம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறவங்கள நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், சிறையில் போடுறாங்க, கையை உடைக்கிறாங்க, திருப்பி எதுவும் பண்ண முடியலங்கும்போது இவ்வளோ கேவலமாக கூட நாங்கள் நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த துப்புரவு தொழிலாளர்களை பற்றி அவர் பேசவே கிடையாது. வாகனங்கள் அந்த வாங்கி கொடுத்ததில் செல்வ பெருந்தைகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது, அதில் ஏதோ கமிஷன் அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அவர் விமர்சனம் பண்ணி பேசினார், அதனோட ஒரு போராட்ட வடிவம் தான் இதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதனோட போராட்ட வடிவம் மலத்தை எடுத்துகிட்டு போகிறதா? சாட்டை துரைமுருகன் இந்த நாள் கூட்டத்தில் சொல்லியிருந்தாப்புல 30 பேர் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் பிஏவாக போட்டிருக்காங்க. 30 பேர் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரே சமூகத்தை சார்ந்த வேற எதுலையும் கோனாரில் கிடைக்கலையா, நாடாரில் கிடைக்கலையா, தேவரில் கிடைக்கலையா, பிள்ளைமாரில் கிடைக்கலையா, இல்லை தேவேந்திர குல வேளாளர் கிடைக்கலையா, எதுவுமே கிடைக்கலையா? சாதிய கட்சிகளை நீங்கள் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விளம்பரப்படுத்த தானே. அங்கங்கே இருந்த சாதிய கட்சிகளை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பிரபலப்படுத்துறீங்க, சாதியத்தை மீண்டும் தூண்டுறீங்கன்னு சொல்லி திராவிடத்தை சேர்ந்தவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. திராவிடம் கிடைக்கிறது குப்பை. திராவிடம் இல்லை அவங்களுடைய விமர்சனத்தை நம்ம திராவிடம் விமர்சனம் பண்ணதுனாலே நம்ம நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். திராவிடம் இது சரியில்லைன்னு சொன்னால் அது சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இவங்க யாருங்க சொல்கிறது? இந்த திராவிடத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நெய்தல் படை கட்டுன்னு சொல்கிறீங்க, அவர் என்ன அதிபரா? எந்த நாட்டோட அதிபர் நெய்தல் படை கட்டுறதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நெய்தல் படை சாத்தியப்படுமா? எப்படி சாத்தியப்படாது? அவர் சொல்கிற விஷயம், நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்றாரு. இப்போ நெய்தல் படைன்ற மாதிரி ஒரு படையை கேரளா பினராயி விஜயன் கட்டிட்டாரு. ஆனால் கேரளானா சும்மா விட மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்திலேயே கேரளா மீனவனை தொட மாட்டேங்கிறான், கேரளா படகுகளை தொட மாட்டேங்கிறான். அதே மாதிரி இந்த பயம் இங்கே ஏன் இல்லைன்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளாமல் ஒரு தெலுங்கர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழை சேர்ந்த திரு அதியமான் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். சவுக்குசங்கர் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு 50 பேர் போய் மலத்தெல்லாம் கரைச்சி ஊற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டுழியம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு என்ன இவ்வளோ தூரம் ஒரு கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்க்க இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறவங்கள நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், தூக்கி அவர் சிறையில் போடுறாங்க, கையை உடைக்கிறாங்க, திருப்பி எதுவும் பண்ண முடியலங்கும்போது இவ்வளோ கேவலமாக கூட நாங்கள் நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த துப்புரவு தொழிலாளர்களை பற்றி அவர் பேசவே கிடையாது. அவர் பேசியிருக்கிறது அந்த வாகனங்கள் அந்த வாங்கி கொடுத்ததில் அதில் செல்வ பெருந்தைகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது, அதில் ஏதோ கமிஷன் அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அந்த தொழிலாளர்களை பற்றி அவர் பேசலை. பேசாத போது இப்படியெல்லாம் ஒரு ரொம்ப கெட்ட அவர் எப்படி ஒரு மலத்தை எடுத்துகிட்டு போய், ஐயோ அந்த மலத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான்னா அதுவே ஒரு எப்படி ஒரு அருவருப்பான விஷயம் இல்லை அது. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அவர் விமர்சனம் பண்ணி பேசினார், அதனோட ஒரு போராட்ட வடிவம் தான் இதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதனோட போராட்ட வடிவம் மலத்தை எடுத்துகிட்டு போகிறதா? போராட்ட வடிவம் எவ்வளோ இருக்குதுல்ல. நீ வீட்டுக்கு முன்னாடி கத்தலாம், தர்ணா பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். அதோடு மலத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில எல்லாம் போட்டு அசிங்கம் பண்ணி சாக்கடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற்றி, அப்புறம் அவங்க அம்மாவை அசிங்கமாக கேவலமாக திட்டி, இவரவே அசிங்கமாக திட்டுறாங்க, ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு.
யார் பண்ணால் எவர் பண்ணால் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க தெருவில் வந்து முழக்கம் போட்டுட்டு போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்குது. இப்போ என்ன தெரியுமா, செல்வ பெருந்தகையோட ஆளுன்னே வச்சுப்போம் அவங்க. இல்லை அவருக்கு என்ன தொடர்பு இருக்கும் இதில்? இல்லை அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது, செல்வ பெருந்தகையை பற்றி பேசிட்டதுனால தான் இது நடக்குதுன்ற மாதிரி நான் ஊகிக்கிறேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பெண்மணி வந்து கூப்பிட்டுட்டு வர்றாங்கல்ல, அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு ரெண்டு கூட்டு சேர்ந்து கூட இருக்கலாம். ஒரு திமுக விஸ் காங்கிரஸ் அந்த 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 அடிப்படையில் இருக்கலாம். இல்லை காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காகவே போராடின கட்சி. அது எப்படி நான் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்க? ஒரு கல்வி இல்லைங்க, இந்தியா அதாவது வந்து நீங்கள் ஒரு தனி நபர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி இப்படி செய்யுமா போகுமான்றதில்லை. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செல்வ பெருந்தகைன்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு மேலே வழக்குகள்லாம் இருக்குது. ஒரு வழக்கு பின்னணி கொண்ட நபர் தான் செல்வ பெருந்தகை. ஏற்கனவே அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாரு, அந்த செல்வ பெருந்தகை ஒரு வழக்கு பின்னணி, எவ்வளோ வழக்கு பின்னணி கொண்டவர்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து பாஜகலையும் இருக்கிறாங்க, மற்ற கட்சியிலையும் இருக்கிறாங்க. நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடந்த செய்தி, அரும்பாக்கத்தில் வந்து ஒரு நகர்மன்ற தேர்தல் நடக்குது. அப்போது இந்த கள்ள ஓட்டு போடணும். சரிங்களா? ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து கள்ள ஓட்டு போடணுங்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்களாம், அந்த வாக்கு சாவடிக்கு ஆட்கள் வந்துட்டால் இவங்க கள்ள ஓட்டு போட முடியாது, வர்றதை தடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாக்கடை ஒரு இடத்துல கிடக்குது, இந்த கழிவுநீர், அதான் கழிவு நீர் வந்து தேங்கி போய் அப்படியே கருப்பாக கிடக்குது. அதில் ஒருத்தன் தபால்னு உளுந்து தப்புன்னு நீச்சல் அடித்த மாதிரி பண்ணி அப்படியே வந்து செதறி அடிக்குதான். எல்லாம் வந்து தலை தெரிச்சு ஓடி போயிட்டாங்களாம். இது நடந்த நிகழ்வு. சரிங்களா? ஐயோ இப்படியெல்லாம் போய் நம்ம வாக்களிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி ஒரு இழி செயலையும் செய்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்தப்பட்டவர்களாகவும் அதை பற்றி அருவருப்பாகவே கருதாதவர்கள் இந்த மலத்தை என்ன பன்னிப்பியை கூட எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைண்ணா, இந்த விவகாரத்துக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, நம்ம வந்து வாழ தகுதியற்ற ஒரு ஆட்சியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளோட உயிருக்கே வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, ரொம்ப மட்டமான ஒரு ஆட்சியாக, அதாவது வந்து ஒரு செயல் வந்து இதில் மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒருத்தன் வந்து உண்மையிலே சவுக்கு சங்கர் மாதிரி வந்த ஆட்கள் போற்றி கொண்டாடணும் அவங்க, இந்த அரசு. ஏன் தெரியுமா, நான் என்ன என் ஆட்சியில் என்னென்ன தப்பு நடக்குதுன்னு எனக்கே தெரியல, நீ ஒருத்தன் எல்லாத்தையும் உட்காந்து தேடி பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து அந்த என்னென்ன விஷயமெல்லாம் வந்து சொல்கிறதுல உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும், அவதூறான்னு பார்க்கணும். உண்மை தான் வந்து அவர் வந்து எதுவும் ஆதாரம் இல்லாமல் அவர் எதுவும் சொல்கிறது கிடையாது. அப்போ உண்மைங்கிற போது அதை திருத்தி கொள்ள முயற்சி பண்ணணும். திருத்தி கொள்ளும்போது வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க. மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினா இவங்க திருப்பியும் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கோ எதுக்கோ அவங்களுக்கு தான் அது நல்லது. இது சவுக்கு சங்கருக்கு நல்லதுன்னு கெட்டதுன்றது இல்லை. அப்போது வந்து அந்த சவுக்கு சங்கரோட வந்துட்டு அந்த கடைசி விருப்பம் என்னமா இருக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு. சரிங்களா? அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும், முதல்வர் ஆகணும்னு அவர் ஆசைப்பட போகிறது கிடையாது. அப்போது எல்லா ஒரு ஊடகத்தை வந்து ஊடகத்தில் தானே வந்து என்னென்ன பிரச்சனைன்றது தெரியப்படுத்த முடியும். அதுவே வந்து குரல் வலையை நெரிக்கிற மாதிரி. இன்னும் பாருங்கள், நான் சொல்கிறேன், என்னோடய கணிப்புப்படி சவுக்கு சங்கரை இவங்க வந்து அதிகமாக சீண்ட அவர் இன்னும் வேகமாக தான் செயல்படுவார். அதனால் வந்து இந்த திமுக அவர் தொடர்ந்து அவதூறு தானே பரப்பிக்கிட்டு இருக்காரு அரசு மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசவே இல்லை. சவுக்கு சங்கர் வந்து எவ்வளோ வீரியமாக பேசுவார். பச்சையாக வந்து இப்போ நேற்றுக்கு வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து கூட்டத்தில், முந்தா நாள் கூட்டத்தில் வந்து சொல்லியிருந்தாப்புல 30 பேர் வந்து இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் பிஏவாக போட்டிருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? 30 பேர் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்?
ஒரே சமூகத்தை சார்ந்த வேறு எதுலேயும் கோனாரில் கிடைக்கலையா, நாடாரில் கிடைக்கலையா, தேவரில் கிடைக்கலையா, பிள்ளைமாரில் கிடைக்கலையா, இல்லை தேவேந்திர குல வேளாளர் கிடைக்கலையா, எதுவுமே கிடைக்கலையா? இந்த சமூகத்தில் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அநியாயம். அந்த சமூகம் வந்து மொத்தமே வந்து ஒரு 3000 குடும்பம் இருக்குமான்னு தெரியாது. அதிலிருந்து நீங்கள் தேடி பிடிச்சி இப்படி போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு தெலுங்கு ஆதிக்கம். அந்த தெலுங்கு திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இவர் சவுக்கு சங்கர் என்னென்னமோ பேசுகிறாரு, இதை பேச மாட்டேங்கிறாரு. அவர் முழுக்க தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சின்னு சொல்லிட்டு இவருக்கு எல்லா இதுவும் கிடைக்குது. இது கிடைக்கலையா? நான் சொல்கிறேன், இவர் இந்த ஊழலை சொல்லியோ அதை சொல்லியெல்லாம் இந்த திமுகவை துரத்த முடியாது. இப்படி தெலுங்கு ஆதிக்க வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ எனக்கு கிடைக்கிற தகவலை வச்சே நான் எப்பயோ சொல்லிட்டேன் திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு. இவருக்கு எவ்வளோ தகவல் கிடைக்கும்? இப்போ நேற்று சொன்ன அவர் முந்தா நாள் சொன்ன சாட்டை துரைமுருகன் சொன்ன தகவல் எல்லாமே முக்கியமான தகவல் இல்லையா? இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சிறுபான்மையான இருக்கிறவங்க ஒரு பெரும்பான்மையை ஏமாற்றி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரடி தாக்குதலுக்கு அவர் தயாராகணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். நான் இவ்வளோ அவமானம் வந்துட்டு எல்லாமே நடக்குது. இன்னும் வந்து பம்மி திராவிட அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து நீங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பஞ்சமி நில மீட்பு, அதுக்கப்புறம் வந்து மீனவர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி 2 போராட்டம் வந்து மாபெரும் போராட்டம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் மேலே வைக்கிற விமர்சனம் பண்ணால் சாதிய கட்சிகளை வந்து சேர்த்துக்கிறாங்க, சாதிய அமைப்புகளை நாம் தமிழ் வச்சு சேர்த்து போராட்டத்தை வந்து சந்திக்கிறாங்க. இது எப்படி வந்து தமிழ் தேசியத்தை அமைக்கிறதுக்கு வந்து வழிவகுக்கும்னு கேட்குறாங்க. இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணனே இப்போ தான் சரியான பாதைக்கு வந்திருக்கிறாரு. எப்படி வந்து ஈவேராவை வந்து எதிர்த்தது ஒரு சரியான பாதைன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கட்சிக்கே வர காரணமாச்சோ. இப்போ கூட நான் வந்து கலந்தாய்வு முடிச்சுட்டு தான் வரேன். நாம் தமிழர் கட்சி கலந்தாய்வு அங்கே வந்து அண்ணா நகர் பகுதியிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. 5 தொகுதியாக பிரிச்சிருக்கு. அதில் வந்து பொறுப்பாளர்களை போடும்போது வந்து எல்லா சமூகத்துக்கும் ஆள் இருக்கணும். அதில் வந்து தெலுங்கர்களுக்கும் அதில் இடம் இருக்கணும். நம்ம கட்சியில் பிரதிநிதித்துவம் எல்லாத்துக்கும் இருக்கணும். வண்ணாருக்கு இருக்கணும், குயவருக்கு இருக்கணும். குயவர் அங்கே ஒரு குடும்பம் தான் இருக்கிறாருன்னா அவரை விட்டுறக்கூடாது. நான் அவரை நீ வந்து அவருக்கு நீ முதன்மை பொறுப்பு கொடுத்துட்டு நீ அவருக்கு பின்னாடி இருந்து நீ வேலை செய்யணும். அந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து எல்லா சமூகத்துக்குமான கட்சின்ற அடிப்படையில் வந்து இந்த கட்சி பொறுப்புகளே வந்து வழங்கப்படுது. அப்போது எல்லா சமூகத்துக்குமான வந்து ஒரு கட்சின்ற ஒரு கட்சியவே இப்படி வடிவமைக்கும் போது நீங்கள் ஒரு அமைப்போ நீங்கள் ஒரு கட்சியோ வச்சு நடத்தினாலும் உங்களோட கோரிக்கையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இருக்கு. அவர் ஒரு அமைப்போ ஒரு கட்சியை வச்சு நடத்தினாலும் அவரோட கோரிக்கையும் அதுவாக இருக்குது. அது ஒரு சாதி சார்ந்து செயல்பட்டாலும் இந்த கோரிக்கை இதுவாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரோட கோரிக்கையும் சேர்ந்து ஒரே கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. ஆனால் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு யாராவது ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரே தகுதியான கட்சியாக எது இருக்குதுன்னா நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது. அந்த நாம் தமிழர் வந்து அழைப்பு விடுத்து பாதி பேர் வர்றாங்க. அவங்களா நாங்களும் வர்றோம்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி வேற எந்த கட்சியும் நடக்கும்? சாதிய கட்சிகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விளம்பரப்படுத்த தானே. அங்கங்கே இருந்த சாதிய கட்சிகளை நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரபலப்படுத்துறீங்க, சாதியத்தை மீண்டும் தூண்டுறீங்கன்னு சொல்லி திராவிடத்தை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. திராவிடம் கிடைக்கிறது குப்பை. திராவிடம் வந்து அவங்களோட விமர்சனத்தை திராவிடம் வந்து விமர்சனம் பண்ணதுனாலே நம்ம நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? அதாவது வந்து திராவிடம் இது சரியில்லைன்னு சொன்னால் அது சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இவங்க யாருங்க சொல்கிறது? இந்த திராவிடத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. திராவிடம்னா தெலுங்கு அரசியல் ஆதிக்கம். அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், திராவிடம் என்றாலே தெலுங்கர்களின் பதுங்கு குழி. தெலுங்கர்கள் மொத்தமா சொல்லிட்டோம்னா மக்களையும் சேர்த்து குறிக்கும் என்ன. ஆனா வந்து தெலுங்கு மக்களுக்கு நமக்கு எதிரி கிடையாது. தெலுங்கு மக்கள் கூட நம்ம பாசமா இருக்கோம். அதான் எந்த மக்களும் எதிரி கிடையாது. தெலுங்கு மக்கள் கூட பாசமா இருக்கும், நேசமா இருக்கும். அப்போ அந்த திராவிட அரசியல் பேசுறவங்க எல்லாமே தமிழனை ஏமாத்தி பொழைக்கணுன்ற நோக்கத்தோட இருக்கிறான். அவர்கள் வந்து அவர்களுக்கான உள்நோக்கத்தோடு அவர்களுக்கான ஒரு சுயநல நோக்கத்தோடு ஏதாவது சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. நாம் இங்கே ஒட்டுமொத்த சமூகமும் நம்ம பின்னாடி வரும்போது
அவர்கள் வந்து விரும்பி வரும்போதும் அவர்களை அரவணைக்கும் போது நாங்கள் உங்கள் கூட வர தயார்னு வரும்போது நம்ம இனமே ஒன்று இந்த ஒருங்கிணைப்பு இந்த காலத்துக்கு இந்த இனத்துக்கு தான் அரசியல். இந்த இனமே ஒன்று சேர்ந்து நம்ம கூட வரும்போது இவர்கள் யார் இவர்கள்? இல்லை இந்த ஒருங்கிணைப்பு வந்து இந்த காலத்திற்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாதியவாதிகளுக்கு எதிராக இருந்தது பெரியார் அவர்கள் தான். இப்போ வந்து பெரியார் இவங்க விமர்சனம் பண்ணுறதுனால தான் சாதியவாதிகள் வந்து இவங்களுக்கு கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரியார் எதிர்ப்பு ஒன்று மட்டும்தான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே நல்லது தான். பெரியார் சாதியத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. அவர் வந்து அவர் ஏதாவது பண்ணியிருப்பார். அவர் இதெல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு. நம்மளை சாதியால் பிரித்து வச்சு சுயநலம் அடைந்தவர்கள் தமிழர்கள் அல்ல. ஆட்சி அதிகாரத்தை பிடித்தவர்கள் தமிழர்கள் அல்ல. பெரிய பெரிய பதவிகளை வகிப்பவரும் தமிழர்கள் அல்ல. இன்றைக்கி பாருங்கள், திமுகவில் இன்றைக்கி முக்கிய பதவிகள்லாம் யாருக்கு இருக்குது? ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர். அன்னைக்கு வந்து 1971 காலகட்டத்திலே வந்து அந்த 68 அப்போ வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணாதுரை இருக்கும்போதே வந்து இவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர். ஏன்னா அதில் தான் கருணாநிதி அதில் தான் நல்லா துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுப்பணித்துறை அமைச்சு அந்த பதவியில் நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி ஏவா வேலுக்கு. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் யார்? KN நேரு. இன்றைக்கி வந்து ஒரு 48.72 விழுக்காடு என்னமோ வந்து நகரில் வாழ்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மட்டும் கிடையாது, சிவகாசி கூட நகராட்சி தான், திருப்பூர், இப்படி எல்லாமே வந்து நகர்ப்புறமாக வாழ்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து பாதி பேர் இருக்காங்க. அந்த பாதி பேருக்கு தேவையான உங்களுக்கு இப்போ சாலை இல்லை, சாலைக்கு பக்கத்தில் வந்து அந்த கட்டமைப்பு வசதிகள், ஒரு பாதாள சாக்கடை, அப்புறம் வந்து குடிநீர் விநியோகம், என்ன அதுக்கான வந்து ஒரு குழாய் அமைக்கிறதோ இல்லை காவாய் வெட்டி கொண்டு போகிறதோ, என்ன அப்புறம் ஒரு பேருந்து நிலையங்கள். இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டுறாருன்னா அது யாருக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இதில் வரும். அது மாதிரி அதெல்லாம் ஆதாரமற்ற தகவல் தான். இல்லை, இதெல்லாம் அந்த துறை சார்ந்ததுங்க. துறை சார்ந்த அந்த எப்படி ஊழல் பண்ணுறாங்களா? நான் கேட்குறேன், ஊழல் தான் பண்ணீங்க, ஏன் வந்து அந்த மாதிரி ஊழல் பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஆதாரம் இருந்தால் நீங்கள் நிரூபிங்க. இல்லை அவங்க நான் சொல்கிறது வந்து காசு இந்த காசு வர்றது, நான் இப்போ எந்த துறையிலையாவது வந்து காசு வாங்காமல் வேலை நடக்குதா? எல்லா துறையும் லஞ்ச லாவணியத்தில் தான் இருக்குது, சரிங்களா? அந்த லஞ்சமெல்லாம் வாங்கி யார்கிட்ட போகும்? இப்போ அந்த துறை எல்லாமே வந்து யார்கிட்ட? தெலுங்கு ஆதிக்கவாதிகள் பார்த்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாச்சா. மூணாவது வந்து இவர் சேகர் பாபு, இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர், சரிங்களா? அவரே தான் வந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி இது இருக்கு இல்லையா, சிஎம்டியை பார்க்குறவரும் அவர் தான். அந்த சிஎம்டியை மட்டும் வந்துட்டு 1170 சதுர கிலோமீட்டரோ என்னமோ இருந்தது. இப்போ வந்து அதை வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாம் சேர்த்து 5000 சில்லற சதுர கிலோமீட்டர் வந்து சென்னை பெருநகர் கீழே வருது. இங்கே நீங்கள் ஒரு கட்டடத்துக்கு அனுமதி வாங்கிறதுலேருந்து இங்கே உள்ள சென்னை நகர் சார்ந்து உள்ள வளர்ச்சி பணிகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஏதோ ஒரு வகையில் வந்து வருமானம் பார்த்துக்கிடுவாங்க. இல்லை, அந்த மீனவர் பிரச்சனைக்கு வந்தோம்னா, மீனவர் பிரச்சனை வந்து அந்த மேடையில் தொடர்ந்து பேசுனது வந்து கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்கணும், கச்சத்தீவை மீட்கிறது மட்டும்தான் மீனவர்கள் பிரச்சனை சரி செய்யணும்னு சொல்கிறீங்க. அதை தான் திமுகவும் சொல்லுது, அதை தான் அதிமுகவும் சொல்லுது. நீங்கள் புதிதாக மேடை போட்டு திரும்ப அதை ஏன் சொல்லணும்? மற்றவங்க மேடை போட்டுட்டு இப்போ திமுக மேடை போடுது, அந்த மேடையில் வந்து குத்துப்பாட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதிமுகவும் மேடை போடும், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தாரெல்லாம் கட்டி விட்டு அந்த தாரெல்லாம் அவட தூக்கிட்டு போடுவாங்க. அது என்ன ஒரு போராட்டமா இல்லை ஆர்ப்பாட்டமா என்ன அப்படி? இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து எல்லோரும் வந்து ரத்தமும் சதையும் வலியும்ன்ற மாதிரி வந்து இப்போது ரத்தம், சதை, வியர்வை அந்த இதோடெல்லாம் சிந்தி போராடுற மக்கள் என்ன, அவங்க வந்து அவங்க கொடுக்குற குரல் வந்து ஒரு உளப்பூர்வமானது. என்ன அங்கே வந்து இந்த மீனவர்கள் இப்படி படுற காலை துன்பம், பக்கத்தில் இருக்க கேரளாக்காரன் வந்து மீன் பிடிக்க போனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், கடற்படை, சிங்கள கடற்படை. ஆனால்
தமிழ்நாட்டுக்காரன் போனால் வந்து அந்த படகு மட்டும் பிடிக்கிறான். அப்போது நம்ம மட்டும் ஒரு கேவலமானவர்களாம். இல்லை கச்சத்தீவை மீட்பது இந்த பிரச்சனை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இவங்க வந்து இப்போ இன்னைக்கு செய்தியில் வந்து பாருங்கள், இன்றைக்கி தினத்தந்தி செய்தியில் பாருங்கள், நேற்றுக்கு வந்து போராட்டம் நடந்தது முந்தா நாள் சரிங்களா, 22ஆம் தேதி. இன்னைக்கு காலையில் செய்தி, நேற்றுக்கு வந்து ஒரு 200 படகுகளில் போனவங்கள ஒரு படகை பிடிச்சி எச்சரித்து, இலங்கை கடற்படை எச்சரித்து மட்டும் படகை கைப்பற்றல, ஒன்றும் பண்ணல, இந்த பக்கம் வராதிங்கன்னு எச்சரித்து அனுப்பிட்டாங்க. இது வந்து ஒரு அந்த சிங்கள கடற்படைக்கு கூட தெரியுது நம்ம செய்கிறது தப்புன்னு. ஆனால் யாருக்கு தெரியல? இந்த ஆளுங்கிற ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, கச்சத்தீவை தார வார்த்தை 850 மீனவர்கள் பலி கொடுத்த பிறகும் அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கொள்ளாத திமுகவுக்கு தெரியல, ஆளுகின்ற பாஜகவுக்கு தெரியல, கச்சத்தீவு பிரச்சனை மீட்பேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலைக்கு தெரியல. எல்லாம் நாடக கம்பெனி மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு கட்சி மட்டும்தான் அதோட போராட்டம் உளப்பூர்வமானது, உண்மையானதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பேரதிர்வுகளை கொடுக்கறதா மாறுது. அதனால் அவங்க மற்ற கட்சிகள் நடத்துகிற போராட்டத்துக்கும் இதுக்கும் நம்ம வந்து ஒன்றா ஒத்து வச்சு பார்க்க முடியாது. ஆனால் லாஸ்ட் ஒன் கொஸ்டின், அதாவது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நெய்தல் படை கட்டுவோம்னு சொல்கிறீங்க. அவர் என்ன அதிபரா? எந்த நாட்டோட அதிபர் நெய்தல் படை கட்டுறதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. நெய்தல் படை சாத்தியப்படுமா? எப்படி சாத்தியப்படாது? இல்லை எப்படி சாத்தியப்படும்னு கேட்குறேன். ஏன் நீங்கள் வந்து வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா, இப்போது வங்காள மொழி பேசுகிறவர்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு அங்கே வந்து அங்கே உருதை தான் முதன்மையான மொழியாக வச்சு மொழி சிக்கல் வந்து இவங்களை ரெண்டாந்தர குடிமக்கள் மாதிரி நடத்தும்போது அப்போ தான் வந்து வங்காள பிரிவினை வருது. அந்த பிரிவினையோட தொடர்ச்சி தான் போராட்டங்கள்லாம் வலுக்குது. அப்போ அந்த போராட்டங்கள் வலுக்கும்போது வந்து இந்த மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியா வந்து படையை அனுப்பி எங்களை வங்காள மொழி பேசுகிறவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் தாமதப்படுத்தினோன்னா, நீங்கள் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களோட காவல்துறையை அடித்து நாங்கள் வச்சு சண்டை போடுவோம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து நடந்ததா இல்லையான்னா நடந்தது. என்ன அப்புறம் இந்த கேரளாவில் 2 பேர் சுட்டு கொண்டுட்டாங்கன்னொன்னே 2 கோடி ரூபா வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் வெளிநாட்டு ஆஸ்திரேலியா கப்பல் வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து கேரளாலே வந்து இப்போ இந்த நெய்தல் படை கட்டுவோன்னு சொல்கிறீங்களா, அவனே ஆல்ரெடி ஏற்கனவே படையை கட்டி. சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ 2 குண்டு வச்சுக்கோ, குண்டை தூக்கி போட்டு வா, சர்வதேச பிரச்சனையாக்குன்னு சொல்கிறாரு. இது சாத்தியப்படுமா? சர்வதேச பிரச்சனையாக ஒரு எப்படி ஆக்க முடியாது? எப்படி நீங்கள் வந்து சாத்தியப்படுமா படாதான்னு கேட்குறீங்க? இப்போ இல்லை ஒரு மாநில அரசு, இல்லை ஒரு நிமிஷம் இருக்காங்க. மாநில அரசு இன்றைக்கே வந்து இப்போ எடுத்துப்போம். நம்ம பிரச்சனைக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கிட்டால் தான் நான் வந்து உனக்கு நான் 2000 கோடி அனுப்புவேன்னு சொல்கிறாங்கல்ல, நீ அனுப்ப தேவையில்ல, உனக்கு நான் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரி யாருமே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது பிறகு செய்ய முடியுமா, போக முடியுமா, வர முடியுமான்றதில்ல. வரி கட்டலை இங்கே தமிழ்நாட்டில். கட்டலைன்னு அடுத்து என்ன பண்ணோம்? இந்திய அரசு என்ன பண்ணோம்? வரி கேட்ட சொல்லுவீங்களா? ஒரு மாநிலத்தை சேர்ந்த மக்களோட நம்ம போராடணுமா, இராணுவத்தை அனுப்பி அவங்கள அடக்குமுறை பண்ணி ஒரு எதிரிகளாக மாற்றணுமா, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு நம்ம வந்து 2000 கோடி கொடுத்துருவோமான்னு முடிவு பண்ணணும். இதில் எதை முடிவு பண்ணோம்? பிரச்சனை ஆகாத விஷயங்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. கொடுத்துரும்ல, 2000 கோடி கொடுத்துரும்ல. அந்த மாதிரி இதுவும் சாத்தியப்படும். எதுக்குங்க? ஏன் சாத்தியப்படாது? இல்லை குண்டு வீசு சர்வதேச பிரச்சனையாக. ஆமாங்க, நீ வந்து அவர் வந்து இங்கே பாருங்க, அவர் சொல்கிற விஷயம், நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வந்து எங்கள் மக்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்றாரு. இப்போ நெய்தல் படைன்ற மாதிரி ஒரு படையை வந்து கேரளா பினராயி விஜயன் கட்டிட்டாரு. ஆனால் கேரளானா சும்மா விட மாட்டானுங்கன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்திலே இவன் தொட மாட்டேங்கிறான். யாரை தொட மாட்டேங்கிறான்? கேரள மீனவனை தொட மாட்டேங்கிறான், கேரள படகுகளை தொட மாட்டேங்கிறான். அதே மாதிரி இந்த பயம் வந்து இங்கே ஏன் இல்லைன்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளாமல் ஒரு தெலுங்கர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அந்த தெலுங்கர் வந்து தமிழர்கள் கொல்லப்பட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிற ஒரு தெலுங்கர். இங்கேருந்து அந்த மாதிரி இருக்கிறதுனா, அந்த மாதிரி இருக்கிறது அந்த சிங்களனுக்கு தெரியும். புரியுதா? தமிழனை அடித்தாலும் இங்கே இருக்கவன் கேட்க மாட்டான்.
அவன் வந்து ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன், ஏற்கனவே 1.5 லட்சம் பேர் சாவடிக்கும் போது கூட நல்லா சாவடிங்கன்னு வேடிக்கை பார்த்த கும்பல் தான் இருக்குது. அதனால் நம்ம எத்தனை பேர்னாலும் சுடலாம் கொல்லலான்ற திமிரில் அவன் இருக்கிறான். ஆனால் இங்கே வரப்போகிறது வந்து சீமான் ஆட்சியாக இருக்கும்போது, ஐயையோ சீமான் வந்துட்டான், இனிமேல் வந்துட்டு நம்ம கேரளாவிட்ட நம்ம எப்படி இது பண்ணுறோமோ மரியாதையாக நடந்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு அவன் அன்னைக்கே முடிவு பண்ணிடுவானே. அதுக்கு பிறகு இந்த குண்டை ஏறின்னு சொன்னால் கூட குண்டை பயன்படுத்துறதுக்கு முடியாமல் போயிடுமே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து